Yes. Sum number 2, study material, financial reporting study material நீங்க பார்த்தீங்கன்னா இருக்கு இந்த சம்ம. ஜனவரி 1 வந்து ஷேர் இஷ்யூ பண்றாங்க 10 லட்சம் ரூபாய். ஜனவரி 1 அன்னைக்கு 5% கன்வர்ஷபிள் பாண்ட்ஸ் 1 lakh rupees. டெர்ம்ஸ் ஆஃப் கன்வர்ஷன் எப்படின்னா 120 ஆர்டினரி ஷேர்ஸ் தரேன் 100 ரூபாய்க்கு. 31st March, holders of 25,000 bonds converted to ordinary shares. Profit for the year ended 31st December 2 lakh. Tax 30%. Calculate basic EPS. Ignore need to split the convertible bonds into liability and equity elements. அப்ப என்ன கேக்குறேன்னா basic EPS diluted EPS கேக்குறேன். Ignore வந்து the need to split the convertible bonds into liability and equity elements. சரி, அப்ப இந்த கணக்கு வந்து ரொம்ப ஈஸியான கணக்கு அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். பட் இதுல சின்ன கான்செப்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் ஒன் பை ஒன் ஸோ யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் இபிஎஸ் கண்டுபிடிக்கணும். பேசிக் இபிஎஸ் பேசிக் இபிஎஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இஃப்எஸ் வேன்ஸ் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs ப்ராஃபிட் நமக்கு கிடைச்சிருக்குது. 2 lakhs நம்ம போட்டுடலாம். எல்லாரும் தப்பு பண்ணக்கூடிய தப்பான எடுத்து ஷேர் இஷ்யூ வந்து 10 லட்சம் போட்டுருவாங்க. இதுதான் எல்லாரும் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. இது வந்து இப்படி போடக்கூடாது. இதுல என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 10 லட்சம் ஷேர்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத எஸ் ஓப்பனிங்லேயே, அதாவது 1 ஜனவரிலேயே 10 லட்சம் ஷேர்ஸ் இருக்குது. ஆனா இந்த கன்வர்ஷபிள் பாண்ட்ஸ் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் இருக்குது. 1 வருஷம் கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். பட் 31st March அன்னைக்கு 25,000 பாண்ட்ஸ் கன்வெர்டட் இன்டு ஆர்டினரி ஷேர்ஸ். அப்ப 25,000 கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு.